எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. சூப்பர் வெரி குட். எதுக்கு இப்ப சூப்பர் வெரி குட் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னா தான் எனக்கு தூக்கம் வரும். சோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ, ட்ரெடிஷனல் சாரி மேக்கப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். சோ நான் சூஸ் பண்ணிருக்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் சாரி. பட் அந்த கலர்ல வந்து ஐ லுக் கிரியேட் பண்றதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் இல்ல. சோ வந்து ஒரு நியூட்ரலா கொஞ்சம் ஒரு பிரவுன் மிக்ஸ் பண்ணி கோல்டு ஷேட் மாதிரி ஒரு கோல்டு லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். சோ அதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான சாரி, இந்த சாரியோட கலரே எப்பா வேற மாதிரி ஒரு கலரு. அண்ட் இதே மாதிரி சாரி வந்து இந்த மாதிரி சூப்பர் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ், லைலாக்ல, லைட் பிங்க்லாம் சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் எங்க இருந்து இந்த சாரி நான் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அனிகா ஆன்லைன் ஸ்டோர். சோ செக் பண்ணி பாருங்க. அவங்க டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இது. என்னோட நலங்கு சாரி கூட அவங்களோடது தான். அண்ட் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுவும் ரொம்ப செமையா இருக்கு. கண்டிப்பா அவங்க ஸ்டோரை செக் பண்ணி பாருங்க. சாரீஸ்ல ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாமே சம குவாலிட்டில இருக்கும். ஆல் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும். சோ நம்ம இந்த ஒரு அழகான மேக்கப் லுக், அழகா இருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும். இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு தெரியணும்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ என்னோட ஸ்கின்னை பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர், லிப் பாம் எல்லாமே போட்டு ரெடி ஆயிட்டேன். சோ என்னோட ஃபவுண்டேஷன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் எப்படி கேர் பண்றனோ அதே மாதிரி அண்டர் ஐயும் வந்து நான் கேர் பண்ணும் இல்லையா. சோ அதுக்கு நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்ஸ்கோவோட நேச்சுரல் விட்டா ரிச் அண்டர் ஐ கிரீம். இல்ல காஃபி ஆயில் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, அண்ட் B3 இருக்கு. இப்பெல்லாம் நான் அண்டர் ஐ கிரீம் அவ்வளவா யூஸ் பண்றதே கிடையாது. மாய்ஸ்சரைசர் போடுறதே எனக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ நான் அண்டர் ஐ கிரீம்ஸும் போடுவேன். கொஞ்சம் வந்து என்னோட கண்ணை நான் ரொம்ப இப்படிலாம் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ், ஐ பஃபினஸ் அந்த மாதிரிலாம் டக்குன்னு எனக்கு வந்துடும். ஏன்னா நான் ரொம்ப கண்ணு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஐ. ஸோ காஜெல்லாம் போட்டாலே நான் என் கண்ணை இப்படி சொரிஞ்சு ஒரு மோசமான நிலை கொண்டு வந்துடுவேன். ஸோ அதனால எனக்கு அண்டர் ஐ கிரீம்ஸ்லாம் கொஞ்சம் போடும்போது நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த அண்டர் ஐ கிரீம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கு. இந்த பால் இருக்கிறதுனால போட்டு இப்படி மசாஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பஃபினஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது போட்டா ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே போகுமான்னு கேட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல. ஆனா பஃபினஸ்க்குலாம் ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இன்னொன்னு முக்கியமா நான் ஒன்னு ட்ரை பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் எடுத்து யூஸ் பண்ணேன். சோ நல்லா இந்த பால் வந்து நல்லா கூலிங்கா இருக்கு. நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் ரப் பண்ணாலுமே ஒத்துக்காது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நான் சொன்னலையா ரொம்ப சென்சிட்டிவ். சோ இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணும்போது இந்த பஃபினஸ் ஒரு மாதிரி டயர்ட்னஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே தான் இருக்கு. காஃபி ஆயில் இருக்கு. அது வந்து இந்த அண்டர் ஐ ஏரியால பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த காஃபி ஆயில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பஃபினஸ், ரிங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து உங்க அண்டர் ஐ கிரீம்ல இந்த ரோலர் மசாஜர் இருக்கும்னு அவசியம் இல்லை. உங்க விரல்லையே கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலி இது யூஸ் பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸ்டா என்னோட பஃபினஸ் எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ, நேச்சுரல், சேஃப் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளைம்லாம் அந்த அளவுக்கு நான் நம்புறது கிடையாது. இருந்தாலும் இவங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா Keerthi 15 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும். இந்த பிரைஸ்க்கு இது ஒரு சூப்பர் டீசன்ட் அண்டர் ஐ கிரீம். ஓகே, சோ மாய்ஸ்சரைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம மேக்கப் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து நான் ரொம்ப நாளா இந்த ஹூடா, மேக் அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நான் முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. அடுத்தது நான் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் வெளியே போய் கொஞ்சம் ஷூட் பண்ண போறேன். இன்னொன்று நார்மலாகவே வந்து வீட்டுக்குள்ள இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் போடுறது நல்லது. ஸோ எனி சன்ஸ்கிரீன் SPF 30ல இருந்து இருக்கிற சன்ஸ்கிரீன் நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். நார்மலா எனக்கு ஜிங்க் இருக்கிற சன்ஸ்கிரீன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தலை வலிக்குதே. சோ அடுத்து பிரைமர். என்னோட வந்து நான் குழந்தையா இருக்கும்போது, நான் குழந்தைன்னு என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, எப்பயுமே நான் குழந்தைதான், நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து ஆசையா யூஸ் பண்ற ஒரு பிரைமர் லாக்மே அப்சல்யூட் பிளர் பெர்ஃபெக்ட் பிரைமர். என் வாயில எப்ப பாரு இந்த பிரைமரோட பேர் தான் வரும். அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கும். பட் ஒரு ஃபியூ டேஸா வந்து அது காலியானதுல இருந்து நான் யூஸ் பண்றது இல்லை. ஸோ வந்து நான் இது மறுபடியும் வாங்கிட்டேங்கிறதுனால இப்போ அகைன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்மையா வந்து பிளர் பண்ணும் இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மிலானியோட கன்சீல் பிளஸ் பெர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் சாண்ட் பேஜ். ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டரா இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப லைட்டர் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் டேன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஏதாவது நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேர் ஆயிடுச்சோ? வாய்ப்பு இல்லை, கரெக்டா தான் இருக்கும். seamlessly it blended. அப்போ வந்து இட்ஸ் a perfect shade தான் எனக்கு. அதை அப்படியே போட்டு blend பண்ணணும். இது சீரியஸ்லி செம்ம சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஃபவுண்டேஷன். இந்த ப்ரஷ்லேயே மீதி இருக்கிறத வச்சு என் கண்ணை சுற்றி blend பண்ணிக்கிறேனே தவிர நான் வந்து கண்ணை சுற்றி ஃபவுண்டேஷன் போடல.
இந்த ராம நம்பி எனக்கு தலைவலின்னு சொன்னதுனால தைலம் கொடுத்தாங்க. நம்பி நான் என் தலையில தேய்ச்சிட்டேன். அதெல்லாம் காஞ்சிரும், தேய்ச்சிக்கு அப்படின்னு தேய்ச்சிட்டேன். இப்போ தலையிலையும் கண்ணிலையும் தேய்ச்சி எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஓகே, ரொம்ப நேச்சுரலா ரொம்ப செம்மையா பிளெண்ட் ஆயிருக்கு. எனக்கு இங்க இருந்து கேமரால பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, கண்ணாடியில பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. கம்ப்ளீட்டா எனக்கு இதுவே வந்து எப்பவுமே நான் சொல்றதுதான், எனக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருந்தாதான் பிடிக்கும் என்னோட ஃபவுண்டேஷன்ல. ஐ மேக்கப் கூட ரொம்ப ட்ராமாட்டிக்கா அப்படிலாம் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃபவுண்டேஷன் மட்டும் எனக்கு நேச்சுரலாக இருக்கணும். இது நான் வந்து ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஃபினிஷ் வேணுங்கிறதுக்காக இந்த ஸ்பஞ்சில் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா ரியல் டெக்னிக்கோட ஸ்பஞ்சு. ஸோ இது வந்து நான் நல்லா ஈரமாக்கி சாஃப்டாக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு போட்டாச்சு. அடுத்தது கண்ணு கீழே கன்சீலர் போட்டுக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மேக்கோட கன்சீலர். யூஸ்வலி எல்லைகள் யூஸ் பண்ணுவேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் மேக்கோடது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த ஷேட் நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டராகவும் இருக்காது, அவ்வளோ டார்க்காகவும் இருக்காது, என்னை விட கொஞ்சம் தான் லைட்டாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி என் கண்ணு கீழே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மேக்கோட பவுடர் பார்த்தீங்கன்னா NC42. ஸோ அது வந்து நான் இந்த கன்சீலருக்கு மேலேயே போடும்போது பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஐ ஷேடோ பவுடர் மேலே எப்படி லேயர் பண்ணுறது, இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே மோஸ்ட்லி மேக்கப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். யாருக்கு வேணாலும் போடுற மாதிரி தான் இருக்கும். என்னோட மேக் பவுடர் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கு. உள்ள ஃபுல்லா பிரேக் ஆகி ரொம்ப பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது. ஸோ இப்போ இந்த மேக்கோட NC42 பவுடர் ஃபவுண்டேஷன் வாய்க்குள்ள முடி போயிடுச்சு. இது செபி முடியும் இல்லை, மார்ச் முடியும் இல்லை, ஏன் முடியும்னு நினைக்கிறேன். கழுத்துலையும் லைட்டாக பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் எடுத்து வெரி லைட். இனிமே வந்து நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். என்னன்னா, மேக்கப் போடும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சங்கீத் மேக்கப் வீடியோவில் வந்து நான் என்னோட சங்கீத்தில் நடந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு எனக்கும். அது வந்து எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய கதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசி வச்சிருந்தேன். அது 20-30 மினிட்ஸ்க்கு மாற்றுறதுக்குள்ளே என் உசிரே போயிடுச்சு. ஸோ என்னதான் அந்த எடிட்டிங் கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் உங்ககிட்ட பேசுறது உட்காந்து. ஸோ அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசலாம்னா சொல்லுங்கள். எதை பற்றிலாம் பேசலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பற்றிலாம் ஃபியூச்சர் மேக்கப் வீடியோஸில் பேசுவோம். ஸோ அடுத்து பேக்கோட ஐப்ரோ க்ரீம், அது பேர் இந்த ஐப்ரோ க்ரீம், ஏன்னா நிறைய W போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு லைட்டாக என்னோட ப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணி பல வருஷம் அது ஐ நோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் ராமும் மாலை போட்டாங்க. ஸோ அதனால ஓகே, அது முடிச்சதுக்கப்புறமே பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம். நான் ராமும் வந்து தாடிலாம் எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க ஹேர்லாம். ஸோ அதனால மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நானும் என்னோட பீஸை ஐப்ரோ எதையுமே ட்ரிம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணல. இன்னும் என் கண்ணில் தண்ணி வந்து நின்ன பாடில்லை. இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணாத ஐப்ரோஸில் வேலை பார்க்குறதே வந்து ஒரு ஃபுல் மேக்கப் போடுறதுக்கு 4 மடங்கு சமமாக இருக்குது. பட் எனிவேஸ், நம்ம வந்து ஐப்ரோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து லைட்டாக நான் பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நான் பிரான்ஸ் அவ்வளோவா பண்ணுறது இல்லை. ஸோ லைட்டாக இந்த ஹூலாவோட பிரான்சர், இது காலி ஆகிற வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பிரான்சருங்கிற பிரான்சரை வந்து எக்ஸ்பயர் ஆகி தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு. அடுத்து வந்து blush டைம். ஸோ blushலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி let me just finish my eye makeup, the most favorite part. அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஷோராக தெரியல. ஸ்டேக் ஒர்க்கியோட செக்ஸி ஐஸ் நயன் பேன் ஐ ஷேடோ பேலட். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்டேக் ஒர்க்கி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி. இதில் வந்து நான் நார்மல் ஒரு ப்ரௌன் அண்ட் கோல்டு ஷேட் தான் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ப்ரௌன் அந்தளவுக்கு ஹெவியாக எனக்கு வேண்டாம், கோல்டு தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கணும். கண்ணில் தண்ணி வருது. என்ன ரீசன்னா, என்னோட சாரியில் கோல்டு இருக்குது. ஸோ கோல்டு வந்து ஒரு மைய பகுதியாக வச்சு தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கண்ணில் ஃபஸ்ட்டு போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நார்மலி வந்து ஐ ஷேடோலாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பேர் வைக்கணும். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண ட்ரை பண்ணி வேற ஒரு பேரில் வந்து முடியும். இது கோல்டாக வருதா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப லைட்டான ஒரு ப்ரௌன் ஷேட் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஒன்று இருக்குது. அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் என்னோடய அவுட்டர் கார்னரில் போடுறேன். அதுக்கப்புறம் என்னோட இன்னர் கார்னர்லேயும் போடுறேன். ஸோ நம்ம ஹேலோ ஹைஸ் ட்ரை பண்ணலாம். நார்மலாக எனக்கு எப்படி ஹேலோ ஹைஸ் கிரியேட் பண்ண பிடிக்கும்னா, நான் ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன். ஸோ அதனால இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நான் பிளெண்ட் பண்ணுவேன் போட்டு. இந்த 2 பக்கமும் நிறைய டார்க் ஷேட் இருக்கணும். ஸோ
அதான் நம்மளோட கோலே. ஐ திங்க் ஸோ போதும். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணிக்கலாம். இப்போ சேம் இந்த ஸ்டேக் ஒர்க்கி பேலட்டில் வந்து இந்த கோல்ட் ஷேட், ஸோ இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் யூசிங் மை ஃபிங்கர்ஸ் ஒரு நல்ல பிக்மெண்டேஷனுக்காக இந்த மாதிரி நடுவில் மட்டும் போடுவோம். தட்ஸ் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் கூட இங்கே டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்து இப்படி ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அகெயின் கோல்ட் ஷேட் எடுத்து நடுவில் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே ஐலைனர் போட போகிறேன். ஸோ நான் விங் லைனர் வரைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு. நான் யூஸ் பண்ணுறது மேப்லினோட கலோசல் போல்ட் லைனர். அது வந்து கொஞ்சம் போல்டாகவே வரைவோமே. ரொம்ப நாள் ஆச்சு நான் விங் லைனர் வரைஞ்சி. ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லைட் விங் போடல. எனக்கு விங் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸ்மோக்டு காஜல் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் டூ இட். பட் அதுக்கு முன்னாடி சேம் கலோசல் காஜல் எடுத்துட்டு கண்ணுக்கு மேலே நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். It looks much better now. That's it. ரொம்ப சிம்பிள் குட்டி ஷார்ட் லைனர் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து மஸ்காரா அண்ட் கண்ணு கீழே காஜல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கண்ணு கீழே காஜல் போட்டுக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். காஜல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணோம் இல்லையா ப்ரௌன் கலர், அதை கொஞ்சம் எடுத்துட்டு கண்ணு கீழே நான் இப்படி பிளெண்ட் பண்ணணும். ஸோ கண்ணு கீழையும் அதே ப்ரௌன் போட்டாச்சு. ஸோ now it's மஸ்காரா டைம். வேணும்னா லேஷஸை வந்து கேர்ள் பண்ணலாம். பட் நான் கேர்ள் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே மஸ்காரா போடுறேன். இந்த கண்ணு பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சேன். பட் லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஹோல் சைட். கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த சைட் போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கீழே இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயரில் கொஞ்சம் கோல்டு போடலான்னு இருக்கேன். எப்படின்னா நான் கோல்டு ஷேட் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு தட்ஸ் இட். ரொம்ப மைல்டான ஒரு டீட்டெயிலிங் தான். அடுத்து கண்ணத்தில் வந்து ப்ளஷ் போட்டுக்கலாம். என்னோட மேலே இருக்க லேஷஸில் இருக்க மஸ்காரா காஞ்சதுக்கப்புறம் கீழே போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். இல்லைனா நான் ரொம்ப மெஸ்ஸி ஆக்கிடுவேன். ஐ ஹேவ் தட் ஹேபிட். ஸோ இப்போ வந்து கலர் பாரோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி பீச். இது கலர் பார் சீக்கல்யூஷன் ப்ளஷ். ரொம்ப ஒரு மைல்டான ஒரு பேஸ்டல் பிங்க் மாதிரி இருக்கும். இந்த ப்ளஷ் போட்டிருக்கிறதே தெரியாது. ஸோ அதை வந்து நான் இங்கே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அடுத்தது மேக்கோட ஹைலைட்டர், மை ஆல் டைம் ஃபேவரட். நார்மலாக இங்கே டெக்ஸ்டர்லாம் நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் இன்னும் கூட பெருசாக தெரியாது. ஸோ எனக்கு வந்து நார்மலி பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே இருக்க பிம்பிள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வெளியே தெரிகிறது பிரச்சனை இல்லைங்கிறதுனால நான் மேலேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது கம்ப்ளீட்டாக க்ளோயிங்காக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு, அதெல்லாம் வந்து முன்னே இருந்த ட்ரெண்டு. இப்போ வந்து அங்கே மட்டும் கோடு இருக்கிறது ஃபன்னாக இருக்குது. ஐயோ இந்த பக்கம் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ஹைலைட் பண்ணிருக்கேன். ப்ளஷ்ஷே போடாமல் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவேஸ் ஸ்டூபிட் தானே, நான் பேசிட்டே பண்ணா இதான் பிரச்சனை. ஸோ இந்த பக்கம் ஹைலைட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இட் லுக்ஸ் ரியலி 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 குட். ஸோ மஸ்காரா கண்ணு கீழே போட்டுக்கலாம். கண்ணு கீழே மஸ்காரா போட்டேன். கம்ப்ளீட்டாக திஸ் சைட் இஸ் ஓவர். ஸோ சேம் எல்லாத்தையுமே இந்த சைட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். சடா. ஸோ இந்த பக்கமும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வித் லிப்ஸ்டிக் டைம். லிப்ஸ்டிக் வந்து நான் நார்மலாக நியூடு தான் ரொம்ப போடுறேன். பட் நான் கொஞ்சம் லைட்டாக பிங்க் இன்னைக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் பாரோட டெசர்ட் ரோஸ் கிஸ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக். இதுல வந்து லைட்டாக பிங்கிஷ் ரெட் மாதிரி இருக்குது. இதை நான் போட்டுக்கிறேன். மேட்ச் ஃபவுண்ட். கம்ப்ளீட்டாக நான் இன்னும் போடல. பட் அதுக்குள்ளேயே எனக்கு இது பிடிக்கல. ஐ ஆம் நாட் அ ரெட் லிப்ஸ்டிக் பர்சன். லைட்டாக இடி நான் ஒத்தி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காக தெரியாமல் இருக்கும். ஸ்டில் டார்க்காக தெரியுது. ஸோ இதுக்கு மேலே என்னோட த மோஸ்ட் ஃபேவரட் மேப்லினோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கில் டச் ஆஃப் ஸ்பைஸ் ஷேடு மை மோஸ்ட் ஃபேவரட் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இதுக்கு மேலேயே போடுவோம். This shade is nice. Okay, so it's done. Makeup done. So நான் யூஸ் பண்ணுவது என்னவென்றால் பாக்கோட மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்சர். இதான் நான் ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஐ லவ் திஸ் மேக்கப் ஃபிக்சர் so much. பட் இப்போ நான் யூஸ் பண்ணல. ஏன்னா மேக்கப் வந்து எனிவேஸ் நான் இப்போ போட்டு இந்த சாரி கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணல. பட் ஜென்ரலி நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட மேக்கப். ஜஸ்ட் பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் பொட்டு இல்லை. பொட்டு வச்சுட்டேன். ஃபைன். ஸோ இப்போ போய் நான் சாரி கட்டிட்டு வந்துடுறேன். பாய்.
ஓகே ஸோ தட்ஸ் இட். ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு மேக்கப் லுக்காக இருக்குது. ஒரு இப்போதான் வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு மேரிட் லுக் வந்து ஃபீல் ஆகுது. பட் யா எனிவேஸ், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்த மாதிரியான ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருமே நான் நடுவில் பார்க்குறேன். Until then is a bye from Keerthi. Bye guys.